வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவிலில் 20ஆம் தேதி பாலாலயம் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது. இந்நிலையில் இத்திருக்கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு உத்தரவின்படி அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கும்பாபிஷேக பணிகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் சிறுவாபுரி முருகன் கோவில் மற்றும் பொன்னேரி ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவிலில் கூடுதல் பொறுப்பு இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் இத்திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கும்பாபிஷேகம் செய்வதற்கான புனரமைப்பு பணிகள் குறித்து உபயதாரர்களுடன் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்னர் ஆலயத்தில் உள்ள மூலவர் சன்னதியில் அத்தி பலகையில் உருவம் வரைந்து அதன் மீதோ அல்லது உற்சவர் விக்கிரகத்தின் மீதோ மாற்றுவார்கள். அதாவது மூலஸ்தானத்தில் உள்ள தெய்வங்களின் சக்தியை அந்த தெய்வத்தின் உருவம் வரையப்பட்ட அத்தி பலகையின் மீது மாற்றி அந்த பலகையை ஆலய வளாகத்திற்குள் குடில் அமைத்து அங்கே வைத்து நித்தியபடி பூஜையை தவறாமல் செய்வது என்றும் அதன் பிறகு மூலஸ்தானத்திற்குள் புனரமைப்பு பணிகள் தொடங்கப்படும். இவ்வாறு திருக்கோவிலில் நிகழ்வினை பாலாலயம் அல்லது பாலஸ்தாபனம் என்று அழைக்கப்படும் கும்பாபிஷேகம் செய்யும் போது இந்த அத்தி பலகையில் உள்ள சக்தியை யாகசாலையில் வைக்கப்பட்டிருக்கும் கும்ப கலசங்களில் சிவாச்சாரியார்கள் மாற்றுவார்கள். யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கும்ப கலசங்களில் உள்ள புனித நீரை மூலவர் மற்றும் இதர தெய்வங்களின் சிலைகளின் மீது அபிஷேகம் செய்யும் போது அந்த சிலைகள் மீண்டும் சக்தி பெறும். பாலாலயம் என்கின்ற நிகழ்வும் ஒரு சிறிய அளவிலான கும்பாபிஷேகத்தை போலவே நடைபெறும். இவ்வாறு சிறப்பு பெற்ற பாலாலயம் நிகழ்ச்சி பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:15 முதல் 11 மணிக்குள்ளாக சுப முகூர்த்தத்தில் பிரதோஷ நல்ல நாளில் நடைபெறும் என இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.